Hello friends, welcome back to our channel. நீங்க பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா threads அக்கவுண்ட்டை delete பண்ண முடியுமா பர்மனண்டா இத பத்தி வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. Instagram threadsங்கிற ஒரு ஆப் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு ட்விட்டர் மாதிரியே இருக்கும். இது டெக்ஸ்ட் பேஸ்ட் ஆப். நீங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி threads அக்கவுண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோல பர்சனலா என்கிட்ட நிறைய பேர் சொல்ல முடியாது, ஒரு 5-6 பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல த்ரெட்ஸ் ஆப்பை எப்படி ப்ரோ பர்மனண்டா வந்து டெலிட் பண்றது, ஏதாவது பாசிபிள் இருக்கா, எப்படி ப்ரோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோவும் எடுத்துக்கலாம். அண்ட் மற்ற பீப்புள்ஸும் நீங்க வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். த்ரெட்ஸ் ஆப் வந்து அக்கௌண்ட் டெலிட் பண்ண முடியுமா, டெலிட் பண்றது எப்படி, இது எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாத்துக்கும் வந்து பதில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் த்ரெட்ஸ் ஆப்பை டெலிட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போதைக்கு 100% முடியாது. ஆனா முடியும். என்ன ப்ரோ சொல்றீங்க? எஸ், த்ரெட்ஸ் அக்கௌண்ட்டை நீங்க பர்மனண்டா டெலிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நீங்க லாகின் பண்ணி தான் வந்து அதை ஓப்பன் பண்ணிருப்பீங்க. பிகாஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண ஒரு ஆப்ஷன் கொண்டு வரல. நீங்க டிஃபால்ட்டா இருக்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல லாகின் பண்ணி யூஸ் பண்ண மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால டெலிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் சேர்ந்து டெலிட் ஆயிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது த்ரெட்ஸ் அக்கௌண்ட் டெலிட் ஆயிரும், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் டெலிட் ஆயிரும். ஸோ முடியும். ஓகே தானே? முடியாதுன்னு சொன்னேன்ல, அதுக்கு இப்போ பதில் சொல்றேன். த்ரெட்ஸ் ஆப் வந்து நீங்க தனியா சிங்கிளா இப்போ ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மாதிரி தனியா நீங்க டெலிட் வந்து பண்ண முடியாது, பர்மனண்டா டெலிட் வந்து பண்ண முடியாது. அந்த பதில் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டாகிராம் சேர்ந்து வந்து போயிடும். ஸோ இப்போ ஏதாவது பாசிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, ஏதாவது நான் பண்றது என்ன பண்றது ஏதாவது சொல்லுங்கன்னா நீங்க உங்களோட த்ரெட்ஸ் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ ப்ரொஃபைல நீங்க இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும் டீஆக்டிவேட் பண்ணலாம். அண்ட் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க செட்டிங்ஸ்ல, அக்கௌண்ட்ஸ்ல டீஆக்டிவேட் ப்ரொஃபைல் நம்ம சூஸ் பண்ணும்போது உங்களோட ப்ரொஃபைல்ஸ் டீஆக்டிவேட் பண்ணும்போது நம்ம லிங்க்ஸ், போஸ்ட் இதெல்லாம் வந்து ஹிட்டன்ல இருக்கும். ஸோ உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எந்த விதத்துல வந்து பாதிப்படையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ வேணாலும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும், நம்மளோட லாகின் ஐடி கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இருக்குல்ல ஆப்ஷன். டெலிட் பண்ண முடியாது, டெலிட் பண்றதுக்கு நாங்கள் வந்து ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அந்த ஆப்ஷன் வந்து செப்பரேட்டா வந்து கொடுத்துருவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்தில் மேபி நெக்ஸ்ட் அப்டேட் ஆர் நெக்ஸ்ட் 1 or 2 அப்டேட்டுக்குள்ள இந்த ஃபியூச்சர் வந்து ஆட் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கு. நிறைய பேர் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு பர்மனண்டா டெலிட் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைச்சவங்க தான் நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க, த்ரெட்ஸ் ஆப் நீங்க கண்டினியூவா யூஸ் பண்ணுவீங்களா, இல்ல எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு டெலிட் பண்ணலாம்னு நினைச்சீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிட் பண்றதுக்கு நான் ஒரு டிப்ஸ் வேணா கொடுக்குறேன். ஏன்னா எப்படி நீங்க ஒரு போஸ்ட் எல்லாத்தையுமே டெலிட் பண்றதா விருப்பப்படுறீங்க, அப்படி பார்க்கும்போது நீங்க த்ரெட்ஸ்ல போஸ்ட் பண்ண போஸ்ட், வீடியோஸ், போட்டோஸ் எதுவாக இருந்தாலும் சிங்கிளா நீங்க ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் டீஆக்டிவேட் பண்ணிருங்க. ஸோ இதை வந்து இப்போதைக்கு இருக்கிற ஒரு சின்ன டிப்ஸ். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ஆப்ஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பர்மனண்டா வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியும் மீறி நீங்க டெலிட் பண்ணி தான் ஆகணும், இன்ஸ்டாகிராம் போனா பிரச்சனை இல்லைங்கிற பட்சத்துல நீங்க இன்ஸ்டாகிராம்ல போய் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டெலிட் பண்ணீங்கன்னா த்ரெட்ஸ் அக்கௌண்ட்டும் சேர்ந்து டெலிட் ஆயிரும். ஸோ அவ்வளவுதான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்டா வந்து சொல்றேன், இப்போதைக்கு த்ரெட்ஸ் ஆப்பை வந்து தனியா செப்பரேட்டா வந்து பர்மனண்டா டெலிட் பண்ண முடியாது. டெலிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட சேர்ந்து டெலிட் பண்ணணும். ஸோ அப்படி ஓகேனா நீங்க பண்ணலாம். த்ரெட்ஸ் அக்கௌண்ட்டை நீங்க டீஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அப்படி டீஆக்டிவேட் பண்றதுனால இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது. டீஆக்டிவேட் நீங்க எப்போ வேணா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், லாகின் ஐடி கொடுத்து. டீஆக்டிவேட் பண்ணும்போது அந்த சமயத்துல அந்த நாட்கள்ல வந்து லைக்ஸ், போஸ்ட் எல்லாமே வந்து ஹிட்டன்ல இருக்கும். ஸோ இதான் வந்து மேட்டர். அப்படியே நீங்க டெலிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு போஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணிட்டு நீங்க டீஆக்டிவேட் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சா இல்லையா சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.